மாதிரி தெளிவா சொல்லு. சரி, தெளிவாவே கேக்குறேன். நானும் ரமேஷ் பைக்ல வந்தது அண்ணா கிட்டயோ அம்மா கிட்டயோ போட்டு கொடுத்தீங்களா? இல்லையே, இது நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுவும் இல்லாம அது ஒண்ணு எனக்கு தப்பா படலையே. அம்மாவோட பேச்சுல ஏதோ வித்தியாசம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன் நிர்மலா, நீ ரமேஷ் கூட பைக்ல வந்தத நான் பெரிய விஷயமாவே நினைக்கல. அத நான் எப்பவும் மறந்துட்டேன். சரி, உங்ககிட்ட தெளிவா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே என் விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க. லீலா, பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா. இத கொண்டு வரேன்பா. இல்லங்கப்பா. வா. ஏய், என்ன இது? கைய விடுறி. வா. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இந்த புடவை கட்டின? ஏன் இப்படி கூச்சல் போடுற? என் புடவை துவைக்கல, அதான் இதை கட்டிக்கிட்டேன். துவைக்கலனா இதை எடுத்து கட்டிப்பியா? இது யாருக்கும் தெரியாம என் பெட்டியில மறைச்சு வச்சிருந்தேன், அதை எடுத்து கட்டிக்கிட்டேன். உன் கூட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? உலகத்துல என்னது ஸ்பெஷல் புடவையா? ரொம்ப தான் அழுத்திக்கிறேன். ஆமா, ஸ்பெஷல் புடவை தான். உன்னை யாரு கட்ட சொன்னாங்க? மரியாதையா அவுத்து வச்சுட்டு வேற சாரி கட்டிக்கோ. முடியாது. முடியாதா? குடி விஜய், சாரி குடி. விடு விஜய், சொல்றேன். விடு. என்ன திரகல? உன் புடவை கட்டிக்கிட்டானா? இந்த வீட்டுல அக்கா தங்கச்சிக்கு ஒருத்தர் புடவை இன்னொருத்தர் கட்டுறது இல்லையா? என்னாச்சு உனக்கு திடீர்னு? அப்பா வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் ரகலை பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது. பொறுப்பா நடந்துக்கு. நீ ஏன் புடவை எல்லாம் கட்டுற? ப்ளீஸ் லீலா, இந்த புடவை மட்டும் கட்டாத. என் பெட்டியில வேற நல்ல நல்ல புடவை எல்லாம் இருக்கு, அதை வேணா கட்டிக்கோ. சரி, இந்த புடவைல அப்படி என்னமா விசேஷம்? விசேஷம்லாம் எதுவும் இல்ல. நீ இப்போ அதை சொல்லல, நான் இந்த புடவை உனக்கு கொடுக்க மாட்டேன். அது வந்து ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வாங்கின புடவை. அதுவும் இல்லாம ராசியான கலர் வேற. நானே இன்னும் கட்டினதில்ல. ப்ளீஸ் இதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. சரி, போனா போட்டோன்னு கொடுக்குறேன். ஆனா உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. புடவைய மாத்திட்டு கொடுக்குறேன்.